ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்காம். மெய்யாகவே நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், யோசிக்கிறோம். இந்த நேரங்களில் அது நிறைய நேரங்களில் அந்த யோசனைகள் உறுதிப்படாதபடிக்கு தோல்வி அடைந்து விடுகிறது. அதில் வெற்றியை நாம் பார்க்க முடிவதில்லை. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்முடைய யோசனைகள் நிறைவேறாத பட்சத்தில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். இப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உன் வழியை கர்த்தருக்கு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய யோசனைகளை தேவன் உறுதிப்படுத்த வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன காரியத்தை வேதத்தில் செய்யும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய செயல்களை கர்த்தருக்கு நம்ம ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று எல்லா இடங்களிலும் அநேக காரியங்களை ஒப்புவிக்கிறார்கள். அலுவலகங்களில் அநேக காரியங்களை ஒப்புவிக்கிறார்கள், பள்ளிகளில் ஒப்புவிக்கிறார்கள். அதுமாதிரி எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களையும் ஒப்புவிப்பார்கள். அதிகாரிகளிட வேலை செய்கிற மனிதர்கள் அப்படியாக எல்லா காரியங்களும் ஒப்புவிப்பார்கள். என்ன செய்தோம் என்பதை அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டியதாக இருக்குது, ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்குது. அதுபோல் நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய செயல்களை நாம் ஒப்புவிக்கும் போது நாம் சிந்திக்கிற, நாம் யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத அநேக காரியங்கள் உண்டு. அநேக நாட்களாக அந்த காரியங்களுக்காக காத்திருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு நம்முடைய செய்கைகளை ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்கைகளை நாம் என்ன செய்கிறோம் என்று மறையாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஒப்புவித்து நாம் செபிக்கும் போது மெய்யாகவே நாம் சிந்திக்கிற, நாம் யோசிக்கிற, நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் உறுதிப்படுத்தி அதை நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். மெய்யாகவே தேவன் எல்லா காரியங்களையும் உங்கள் யோசனைகள் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறவராக, உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்யும்படியாக நம்முடைய செய்கைகளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக யோசனைகள் உண்டு. அது எல்லாவற்றையும் நீங்கள் உறுதிப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் எங்களுடைய செய்கைகளை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவிக்க நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் யோசனைகள் உறுதிப்படும்படியாக நீர் ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த நாளில் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அவர்களுடைய யோசனைகளை நீர் உறுதிப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.